ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்னைக்கு என்னன்னா ஒரு குட் நியூஸுங்க. என்னன்னா இந்த யூடியூபுக்கோசரம் ஸ்டாண்டும் மைக்கும் வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ இப்போ ஒரு கிருத்திகா அதை தான் வச்சு இது பண்ணிட்டு இருக்கா, வீடியோ எடுத்துட்டு இருக்கா. நானும் மைக் வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த மைக் வச்சு பேசுறது தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இது நாளைக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ என்ன வாங்கியிருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகும், என்ன ஏது அப்படின்றத இன்னைக்கு ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அன்பாக்சிங்ல போடுறவங்களுக்கு கண்டிப்பா மறக்காம நாளைக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதோட அன்பாக்சிங் வீடியோவை நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். உங்களுக்கு மறக்காம நாளைக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தாங்க, எல்லாரும் அடிக்கடி பண்ற ரெசிபி தான். அது நான் என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றேன் அப்படின்றது பார்க்கலாம். இது எனக்கு யாருன்னா எங்க கடைசி சிஸ்டர், அந்த காமாட்சின்னு பேரு, அவங்க சிஸ்டரோட மாமியாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பவானி அம்மன் அடிக்கடி வாசல்ல வரும் அவங்களுக்கு. அடுத்து நவராத்திரி வெள்ளிக்கிழமையில, ஆடி வெள்ளிக்கிழமையில இதுல இந்த அவுள் புட்டு செய்வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவுள் புட்டு ரெசிபி தான். நான் அரிசி புட்டு தான் முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டேன். அரிசி புட்டு அடிக்கடி செய்வோம். இந்த அவல் புட்டு செஞ்சதில்ல. அவங்கள்ட்ட கேட்டு அவ்வளவு ஈஸியா ரொம்ப அழகா நீட்டா சொல்லி கொடுத்தாங்க. நல்லாவும் இருந்ததுங்க அந்த அவல் புட்டு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அவல் புட்டு செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு என்னன்றது, இந்த அவல் புட்டு எப்படி செய்யறது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன சாமான் அதுக்கு தேவைப்படுறதுன்றத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அவல் இந்த ரெட் கலர் கப்பால 1 கப்பு அவல் எடுத்துருக்கேன். அடுத்தது அதே கப்ல ஒரு 3/4 கப்பு வெல்லம் பொடி பண்ணி எடுத்துட்டு இருக்கேங்க. அடுத்தது ஒரு 10 முந்திரி, ஒரு 7-8 பாதாம், கொஞ்சம் ஒரு 7-8 இது எடுத்துட்டு இருக்கேன், ஏலக்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம அதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சுங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட விட்டுங்களா தாராளமா. நெய் விட்டுட்டு முதல்ல இதுல இந்த முந்திரி, பாதாம், ஏலக்காவும் நீங்க அப்படியே பொடி பண்றதை விட இந்த நெய்யில ஏதாவது செய்யும்போது வறுத்துட்டு பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அதோட வாசனை. மூணையும் இந்த நெய்யில வறுத்துக்கிறோம். நம்ம உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிறேன். அடுத்தது பாருங்க, இந்த பாட்டில் உள்ள நெய்யில இந்த அவலை கொஞ்சம் வறுத்துடணும். கொஞ்சம் லைட்டா செவக்கிற அளவுக்கு, ரொம்ப டீப் இதெல்லாம் ஃப்ரை எல்லாம் கிடையாது, கொஞ்சம். இந்த அளவுக்கு வறுத்து விட்டோம்னா நம்ம போதும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே மிக்சியில போட்டு ரவை மாதிரி நம்ம இதை பொடி பண்ண போறோம். இது ஆறட்டும். அதுக்கு இந்த பாகுக்கு வெல்லம் வச்சிருக்கோம் பாருங்க, 1 கப் வெல்லம், கொஞ்சம் தண்ணிங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா அது ஊறிட்டு இருக்கும். அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம், தண்ணி வச்சு வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் ஊறி இருக்கும். இது 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் தான் அது பாகு நம்ம வைக்க போறோம். அதனால கொஞ்சம் தண்ணி, வெல்லம் கரைஞ்சி இருக்கும், அவ்வளவுதான். வெல்லம் கரைஞ்சி வடிகட்டி ரெடி பண்ணிடலாம் நம்ம அதுக்குள்ள. கரைஞ்சிடும் அதுக்குள்ள. அப்போ கேஸ் ஆன் பண்ணா போதும். இப்போதைக்கு அது வெல்லம் கரையிறதுக்கோசம் கொஞ்சம் அந்த கேப்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்குதுல. இல்ல வெந்நீர் கொஞ்சம் இந்த அடுப்புல வெந்நீர் கொஞ்சம் அந்த கப்பால 1 கப் அவளு, 1 கப்பு வெல்லம், 1 கப்பு வெந்நீர் வச்சுக்கணும். அதுல கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் லைட்டா ஒரு டேபிள் சால்ட்டும் போட்டு அந்த வெந்நீர் அதுல ஊற்றி கலந்து நம்ம மூடி வச்சிடலாம். முதல்ல வாங்க அதை பொடிச்சுக்கலாம். பொடிச்சு ஏலக்காய் நெய்யில வறுத்துருக்கோம் இல்லையா, அது இந்த அவளோட சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் நம்ம.
ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது. அந்த ரவை மாதிரி பொடி பண்ணிக்கணுங்க. ரவைக்கு கொஞ்சம் கூட இருந்தாலும் ஓகே தான். இது பாருங்க, ரவை மாதிரி அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப உப்பு வேண்டாம், ஏன்னா வெல்லம் தூக்கி காட்டும். அதுக்கோசரம் தான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா இப்படி கையால பிசிறிடணும். நல்லா பிசிறிட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்க, அந்த வெந்நீர் இருக்கு இல்லையா, வெந்நீரை கொஞ்சமாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கணும். பத்து நிமிஷம் இது ஊறிட்டு கொஞ்சம் ஆற வச்சு ஊறணும் முதல்ல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பாகு வச்சு இதில் ஊற்றி கலரணும். அந்த கேப்ல கிருத்தி ஆக்குறதுனால ஒரே சளியா இருக்கு. சளியா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், இது பாருங்க, ஒரு கஷாயம் ஒன்று செய்வேன் எப்பவுமே. நிறைய பேர் இந்த கொரோனா சமயத்துல கஷாயம் பண்ணி குடிப்பீங்க. கொரோனா வரதுக்கு முன்னாடியே இந்த கஷாயங்கள்லாம் நாங்கள் போட்டு சாப்பிடுவோம் அடிக்கடி. அதனால வந்து என்னதான் மெடிசன் சாப்பிட்டாலும் அந்த கஷாயம் மாதிரி வரல. கஷாயம் தான் அடிக்கடி போட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி சளி அந்த மாதிரி கட்டும்போது. பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஓமவல்லி தழை ஒரு 4-5 தழை, அடுத்து எல்லாத்தையும் அலம்பி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நான். அடுத்தது வந்து இது துளசி, துளசி ஒரு கைப்பிடி அளவு துளசி. அடுத்து வந்து வெத்தலை ஒரு 3 வெத்தலை, 3 வெத்தலை. இஞ்சி நல்லா பொடி பண்ணி போட்டுட்டேங்க, இஞ்சி நல்லா பொடி பண்ணி போட்டுட்டேன். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு வந்து மிளகு, மிளகு ஒரு சிட்டிக்கை. ரொம்ப போட்டிங்கன்னா இஞ்சி எரியன்னு ஆல்ரெடி நம்ம வந்து இஞ்சி போட்டிருக்கோம், அதனால மிளகு வந்து கொஞ்சமா போட்டுக்கினா போதும். அடுத்தது ஜீரகம், இதெல்லாம் பொடி பண்ணி ஆல்ரெடி நான் வச்சிருப்பேன், அதனால அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஆல்ரெடி இதுல 1/2 டம்ளர் தண்ணி இருக்கு, இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்புல வச்சிருந்தாங்க. வச்சுட்டு இறக்குற சமயத்துல நல்லா அது கொதிச்சு 1/2 டம்ளர் தண்ணி ஆகணும். 1 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அதோட எசன்ஸ் இந்த போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதோட இந்த சத்து பூரா அதுல இறங்கிடுங்க. இறங்கி 1/2 டம்ளர் ஆயிடும். அதுல வந்து இறக்குற சமயத்துல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு வடிகட்டி அப்படியே குடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படி. நல்லா உதிர் உதிரா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கட்டி ஏதாவது 1, 2 இருந்தா கூட கையில இது பண்ணிக்கலாம். உதுப்பத்தை உளுத்து விட்டுக்கலாம். நல்லா ஆறி போச்சு. இப்ப வந்து பாகு வச்சு இதில் விட்டு நம்ம இதை கலர போறோங்க அந்த புட்டை. இப்படி கைக்கு பார்த்தீங்கன்னா இதுவே நல்லா மெத்துன்னு இருக்கு. பிடிச்சா பிடிப்படணும், உதுத்தா உதுரணும்னுவாங்க. இதுதான் இதுக்கு பதம் அப்படின்வாங்க. இந்த வெந்நீர் ஊத்துற அளவு வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். அதனால 1க்கு 1 ஊத்துனா சரியா இருக்கும். இல்ல 1க்கு 1/2 முதல்ல ஊத்தி பாருங்க. சரியா இருந்ததா இப்ப வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் தெளிச்சுக்கலாம். பாருங்க, பாகு வச்சிருக்கேன் அடுப்புல. நல்லா வெள்ளம் கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது பாகு வந்து பதம் உங்களுக்கு எப்படின்றது காமிக்கிறேன். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொதிக்கணும். இன்னும் கொதிக்கி இன்னும் தண்ணி கொஞ்சமா சுண்டணும். அது சுண்டினதுக்கு அப்புறம் தான் வடிகட்டி அப்படியே குடிச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை இருக்கிற சமயத்துல போட்டு 2 கொதி விட்டு வடிகட்டி குடிச்சுக்கலாம். இந்த பக்கம் கொதிக்கிற அந்த கஷாயத்துல ஒரு 2 ஸ்பூனுங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கள் கண்டு இது போட்டுக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா வெள்ளத்தை கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஆனா சர்க்கரை வேண்டாம். இதுல ஊத்துற உடனே இது அப்படியே தண்ணியில ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கணும். அந்த பதம் அதாங்க பதம். அதுக்கு பாருங்க இப்படி வரும், உருட்டி உருட்டி வரும்போது பாருங்க இப்படி உருட்டுதா,
உருட்டி நல்லா வருது பாருங்க. இப்ப இதுல போட்டோம்னா இப்படி டொக்குன்னு சவுண்ட் வரணும். இது பாருங்க, இந்த சவுண்ட் கேட்கணும். இதுல வருது பாத்தீங்களா? இதுதான் வந்து கெட்டி பாகுன்னு பேரு. பருப்பு தேங்காய் பாகுன்னு நாங்க சொல்லுவோம். இது கெட்டி பாகு. இந்த பாகு தான் அதுக்கு வந்து சரியான பாகு. வாங்க எப்படி செய்யறேன்றது பாருங்க. விட விட அப்படியே இழுத்துக்கிட்டு பாருங்க. பாகு அவ்வளவு பாகும் அது கரெக்டா இருக்குங்க. அதுல கொட்டிருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் திரும்ப உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். கஷாயம் நல்லா இங்க பாருங்க கொதிச்சு 1/2 டம்ளருக்கு வந்துருது. இந்த கஷாயத்தை வடிகட்டி கிருத்திகாவுக்கு ஆற வச்சு கொடுக்க வேண்டியது. பாகு கொஞ்சம் மீந்து போச்சுங்க. கொஞ்சோண்டு அதுல என்ன பண்ண, கடலை பார்த்தா கடலை வறுத்து போடணும். இது பொட்டுக்கல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. அதனால கொஞ்சம் பொட்டுக்கல்லை எடுத்து அதுல பரட்டி வச்சிருக்கேன். ஒரு 4 உருண்டை பிடிச்சா அர்ஷன் வந்தா சாப்பிடுவானே அப்படின்னு. பாருங்க பாத்தீங்களா? அர்ஷன் வந்தா சாப்பிட்டுப்பான். இந்த வெள்ளம் வேஸ்ட் ஆகாம இப்படி பண்ணியாச்சு. இல்லைன்னா இது அப்படியே தண்ணியில போட்டோன்னா அந்த அவ்வளவு வெள்ளம் வேஸ்ட் ஆகும். அதுக்குதான் இப்படி கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே உருண்டை பிடிச்சிடலாம். அப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க, எல்லாம் முடிச்சுட்டேன். செஞ்சு போட்டு அந்த பாகு கிளறி 10 நிமிஷம் ஊற வச்சு முடிச்சுட்டேன். இன்னும் டைம் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, பாகு அதிகமா இருக்குன்னு நம்ம இது பண்ணக்கூடாது. அவ்வளவு பாகு இழுத்துக்கோங்க. அது அரிசி புட்டை விட அவுள் புட்டு பாத்தீங்கன்னா பாகு கூட இருந்தாலும் அப்படியே இழுத்துக்கணும். அதனால இன்னும் ஒரு 1 மணி நேரம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த புட்டு. அது வந்து இந்த பொட்டுக்கல்லையில உருண்டை பிடிச்சி சுத்தி வச்சிருக்கேன். பாகு மீந்து போச்சு அப்படின்னு நீங்க வேணா 1க்கு 1 போடாம 1க்கு 3/4 போட்டா கூட சரியா இருக்கும். ஏன்னா எங்க ஸ்வீட் நிறைய இருக்கட்டுமே 1க்கு 1 போட்டேன். சும்மா ஒரு கரண்டி பாகு தான் மீந்தது. அதுல வந்து பொட்டுக்கல்லை போட்டு உருட்டி வச்சாச்சு. இது வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பொதுவாவே அவல் வந்து வீட்ல இருந்தா ரொம்ப லட்சுமிகரங்க. அவல், மஞ்சள் பொடி, உப்பு இது 3 எப்பவும் வீட்ல இருந்துட்டே இருக்கணும்னுவாங்க. இருந்தா ரொம்ப லட்சுமிகரங்க இது. எங்க ஹஸ்பண்ட் சும்மா சாதாரணமாவே அவல்ல வந்து பொட்டுக்கல்லையும் இந்த நாட்டு சர்க்கரையும் தூவி சுகர் கொஞ்சம் லோவா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அவரே எடுத்து சாப்பிடுவார் போட்டு. சுகர் வந்து ஈக்குவல் ஆக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அவலு. அடிக்கடி இதோட வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இந்த புட்டை வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா பாயசமும் செய்யலாம். அதை இன்னொரு நாளைக்கு அந்த ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். பாயசமும் ரொம்ப நல்லா இருக்கும். அவள் பாயசம் சர்க்கரை போட்டு பண்றதை விட வெல்லம் போட்டு பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது. அதுவும் ஒரு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். இது எல்லாரும் செஞ்சு பாருங்க. கமெண்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. இந்த கஷாயமும் வந்து கோல்டுன்னா செஞ்சு குடிங்க. இப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 5 வயசுக்கு மேல இருந்தா குழந்தைகளுக்கு தாராளமா கொடுக்கலாம். கஷாயம் அந்த கஷாயம் குடிச்ச உடனே ஒரு 2 வேளை குடிச்சாலே அந்த இருமல், சளி கண்டிப்பா குறைஞ்சிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.